நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாம் அமைதியானவர்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள். மீனாட்சி அம்மன் கோவில் 60 ஆண்டுகள் மூடி கிடந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும். ஒரு பார்வை. நம்ம கடவுள்னு திட்டுறது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும். சிவபெருமானை நெற்றிக் கண்ணை திறந்த பூமி இது. இன்று இந்த கூட்டம் வரும், நாளை இன்னொரு கூட்டம் வரும். எத்தனை நாள் பொறுப்பது? முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா? நீங்கள் துடிக்க வேண்டாமா? பதற வேண்டாமா? நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை. ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா? நன்றியை காட்ட வேண்டாமா? நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா? இந்த மாநாட்டிலேயே இப்போதே ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ, எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ, அது போல பொங்குவோம். நான் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன். அநீதியை தட்டி கேட்க திருளுவோம். அறத்தை காக்க அனைவரும் எழுவோம். முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம். இந்த முருகுப்படை திற்றது கூட்டத்தை தகுர்க்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது துணிவின் அடையாளம், வீரத்தின் ஆன்மா, வெற்றியின் படிக்கட்டு. அன்பால் இணைவோம், ஆவேசத்தால் வெல்வோம். சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள். இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார். நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம். நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது. அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கஃபூர் வெறியாட்டம் போட்டான். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது. காரணம், நாசசக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டுதான். மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார். அந்த தெலுங்கிலும் ஒரு 2 நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பத்தி சொல்றேன். நம்ம நாட்டில் செக்குலரிசம் இஸ் a convenient word for a lot of people in our country. Specifically, atheists who doesn't believe in God. Hindu மத்த மதங்கள், what these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு atheists எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. This is the issue of our country. Secularism வந்தது
Secularism means no discrimination against anybody in the name of religion.